பிரைஸ் தி லார்ட். இந்த கால வேளையிலும் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாம் ஒரு வேத வசனத்தை தியானிப்போம். யோவான் 15 அதிகாரம் 16 வசனம். யோவான் 15:16. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். இந்த வசனத்தில் வாசிக்கும் போது இயேசு தம்முடைய சீசர்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்பதாக. பொதுவாக ஒரு வேலைக்காக ஒரு நபரை தெரிந்தெடுக்க வேண்டுமானால் அந்த நபருடைய பள்ளி படிப்பு சான்றிதழ், கல்லூரி சான்றிதழ், அவருடைய அனுபவ சான்றிதழ், அவருடைய குடியிருப்பு சான்றிதழ், அவரை பற்றிதான நற்சாட்சி சான்றிதழ், இன்னும் பரிந்துரை கடிதம், இப்படி ஏராளமான சான்றிதழ் கடிதங்கள் வைத்து தான் ஒருவரை தேர்ந்தெடுப்பார்கள். அவருடைய தகுதியை வைத்து தான் தேர்ந்தெடுப்பார்கள். ஒரு திருமணத்துக்கு ஒரு மணமகனை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் அவருடைய படிப்பு, அவருடைய வேலை, அவருடைய வருமானம், வீடு இருக்குதா, அவருடைய குடும்ப அந்தஸ்து எப்படி இருக்குது, அவர் நற்சாட்சி உள்ளவரா என்று சொல்லி அவருடைய அநேக தகுதிகளை வைத்து ஒரு மணமகனை தேர்ந்தெடுக்கிறார்கள். ஒரு மணவாட்டியும் அப்படி தான். ஒரு மணமகளை தெரிந்து கொடுக்க வேண்டுமானாலும் அவருடைய படிப்பு, அவருடைய அழகு, அவருடைய சமையல் கலை, அவளை பற்றி தான் நற்சாட்சி போன்றதான அநேக காரியங்கள் அடிப்படையில் மணமகளை தேர்ந்தெடுக்கிறார்கள். இப்படி ஒவ்வொரு காரியத்திலும் ஒவ்வொரு காரியங்களை இங்கே நம்ம புரிந்து கொள்ளுகிறோம். ஆனால் இயேசு நம்மை தெரிந்து கொண்டது நம்முடைய அனுபவத்தை வைத்தோ, நம்முடைய அழகை வைத்தோ, நம்முடைய படிப்பை வைத்தோ, நம்முடைய வசதியை வைத்தோ வேறு எந்த காரியத்தினாலும் தெரிந்து கொள்ளவில்லை. இங்கே சீசர்களை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று. பவுல் கொரிந்தியர் எழுதும்போது இவ்விதமாக எழுதுகிறாரு, உங்களுடைய தெரிந்தெடுப்பலை குறித்து நீங்கள் கவனமாக இருங்க. அவர் உங்களை எப்படி தெரிந்து கொண்டார்? உள்ளவேளை அவமாக்கும்படி இல்லாதவளை தெரிந்து கொண்டார், பலம் உள்ளவளை வெட்கப்படுத்தும்படி பலவினரை தெரிந்து கொண்டார், இழிவானவளை தெரிந்து கொண்டார், அற்பமாக எண்ணப்பட்டவளை தெரிந்து கொண்டார் என்று 21 அதிகாரம் 27 வசனம் முதல் அந்த அதிகாரம் முடிய நாம் வாசிக்கிறோம். அப்படியானா ஆண்டோருமை தெரிந்து கொண்ட நம்முடைய தகுதியை வைத்தோ, நம்முடைய படிப்பை வைத்தோ, நம்முடைய அழகை வைத்தோ, அந்தஸ்தை வைத்தோ, நம்முடைய நல்ல ஆரோக்கியமான சரீரத்தை வைத்தோ அவர் தெரிந்து கொள்ளவில்லை. அவர் இல்லாமலிருந்து நம்மை தெரிந்து கொண்டார். இயேசு சீசர்களை பார்த்து சொன்னாரே, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று. அவர்களில் பேதுருவை குறித்து நான் தியானிப்போமானா, லூக்கா 5 அதிகாரம் நான் வாசிக்கும் போது இயேசு கடற்கரையில் வருகிறார். அப்போது அங்கே 2 படகுகள் இருக்கிறது. ஒரு படகு பேதுருடைய படகை அவர் கண்டு பேதுருவை பார்த்து சொல்கிறார், இந்த படகை சற்று ஆழத்தில் கொண்டு போய் விடு, நான் அதன் மேலே ஏறன்னு பிரசங்கம் பண்ண வேண்டும் என்று. அந்த படகின் மேலே இயேசு நின்று பிரசங்கம் பண்ணினார். பிரசங்கம் பண்ணி முடித்த பிற்பாடு அவர் சொல்கிறாரு, இந்த படகை ஆழத்தில் கொண்டு போய் வலையை போடு, நீ ஏராளமான மீன்களை பிடிப்பாய் என்று. அவன் சொல்லுகிற, இரவெல்லாம் பிரயாசப்பட்டேன், ஒன்று அகப்படவில்லை, நம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன் என்று சொல்லி வலையை போட்டான். திரளான மீன்களை பிடித்தான். 2 படகு அமிழத்தக்கதான மீன்களை பிடித்தான். ஏராளமான மீன்களை பிடித்த சந்தோஷத்தில் அவன் சொல்கிற, இயேசுவே நான் பாவியாகிய மனுஷன் என்று. இயேசு அவனை தெரிந்து கொண்டு சொல்கிறாரு, நீ மீன் பிடித்ததுக்கே சந்தோஷப்படுகிறாயே, நான் உன்னை மனிதனை பிடிக்கிறவனாக மாற்றுவேன். இந்த இடத்துல பேதுருவை ஆண்டவராக இயேசு தெரிந்து கொள்ளும் போது, அவன் ஒரு கடலில் ஏராளமான மீன் இருக்குது, கடலை பற்றி அனுபவம் இல்லாத இயேசுவே உன்னோட வலையை போட அப்படின்னு சொன்ன உடனே அந்த வலை நிறைய கிழிந்து போகத்தக்கதாக ஏராளமான மீன்கள், படகு அமலத்தக்கதான 2 படகு நிரம்பத்தக்கதான மீன்களை பேதுரு பிடித்தார். ஆனால் கடல்லையே அனுபவம் உள்ளதான, சிறு வயது முதல் இதுவரைக்கும் கடல்லையே தொழில் செய்ததான அந்த பேதுருவுக்கு அன்றைக்கு மீன் அகப்படவில்லை. தொழில் நஷ்டம், மீன் பிடிக்க திறமை இல்லாதவராக உட்கார்ந்துருக்கிறாரு, தோல்வியோடு உட்கார்ந்துருக்கிறார், வெட்கத்தோடு உட்கார்ந்துருக்கிறாரு. மாத்திரமல்ல, ஒருவேளை என்னுடைய வலையில் தான் பிரச்சனைன்னு சொல்லி வலையை பரிசோதித்து கொண்டிருக்கிறாரு, பழுது பார்த்து கொண்டிருக்கிறாரு. அதில் இருக்கிறதான பாசிய தூசியம் தட்டி சுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த துக்கத்தோடு சோர்வோடு கடற்கரையில் ஓரமாக ஒதுங்கியிருந்தான அந்த பேதுருவை பார்த்து சொல்கிறாரு, நீ மீன் பிடிக்கவே தகுதி இல்லை, மீன் பிடிக்கவே திறமை இல்லை, மீன் கிடைக்கிறதுனால துக்கத்தோடு இருக்கிறாய்,
நீ வா, உடனே மனிதனை பிடிக்கிறவனா மாற்றுவேன். இயேசு அந்த வார்த்தையை சொன்ன உடனே பேதுரு இயேசுக்கு பின் சென்றான். ஏராளமான மனிதரை பிடித்தான், ஏராளமான மனிதரை. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது பேதுருடைய ஒரே பிரசங்கத்தில் 3000 பேர் சபையில் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். 4ஆம் அதிகாரம் வாசிக்கும் போது சீசருடைய எண்ணிக்கை அதிகமானது, 5000 ஜனங்கள் என்று வாசிக்கிறோம். அதே 4ஆம் அதிகாரத்தில், அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் என்று படிக்கிறோம். அப்படின்னா மீன்பிடிக்கவே திறமை இல்லாத அந்த பேதுருவை ஆண்டவர் அழைத்து வெட்கத்தோடு துக்கத்தோடு சோர்வோடு, எனக்கு திறமை இல்லையோ, வாழ வழி தெரியாதவனோ, வாழ அர்ஹதை அற்றவனோ என்று சொல்லி துக்கத்தோடு இருந்த பேதுருவை ஆண்டவர் அழைத்து ஏராளமான மனிதரை பிடிக்கிறவராக இயேசு மாற்றினார். அது மாத்திரமா, அந்த பேதுருடைய நிழல் பட்டு ஜனங்கள் சுகமாக்கப்பட்டார்கள். 9ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது ஒரு சகோதரி மரித்து குளிப்பாட்டப்பட்டு அவளை பெட்டியில் வைத்திருந்தார்கள், மேல் வீட்டு அறையில் வைத்திருந்தார்கள். அந்த மரித்து போன அந்த தபித்தாளை ஜெபம் பண்ணி உயிரோடு எழுப்பினார். இந்த பேதுரு ஏராளமான அற்புதங்களை செய்தார். 2 முறை சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டு இருந்தபோது அங்கிருந்து ஆண்டவரால் விடுதலையாக்கப்பட்டு வெளியே வந்தார் என்று நாம் வேதத்தினுடைய வாசிக்கிறோம். அப்போது தேவனாலே பயன்படுத்தப்பட்டதான பராக்கிரமமான காரியங்களை செய்தான அந்த பேதுருவை ஆண்டவர் அழைக்கும் போது, தெரிந்து கொள்ளும் போது ஒன்றுமில்லாமல் இருந்து தெரிந்து கொண்டார். அற்பமாக எண்ணப்பட்டத நிலைமையில தெரிந்து கொண்டார். நீ கற்பனை பண்ணி பாருங்க, பேதுருவோட கூட அந்த கடலுக்கு மீன் பிடிக்க போனவர்கள் ஏராளமான மீன்களை பிடித்திருப்பார்கள். அந்த பேதுருவை எல்லாரும் பரியாசம் பண்ணியிருப்பார்கள். பாரு, உன்னோட தான் நாங்களும் மீன் பிடிக்க வந்தோம், நீ பிடிக்க போனதான அதே கடலில் நாங்களும் மீன் பிடிக்க வந்தோம், எங்களுடைய படகு அமலத்தக்கதான் மீன்கள் இருக்கிறது, வலைகளில் ஏராளமான மீன்கள் இருக்கிறது, உனக்கு வலை வீசவே தெரியவில்லை, மீன் பிடிக்கவே தெரியவில்லை என்று சொல்லி அந்த பேதுருவை எத்தனை பேர் பரிகாசம் பண்ணியிருப்பார்கள், எத்தனை பேர் நிந்தித்திருப்பார்கள். கடலில் மீன் இல்லாமல் இல்லை, கடலில் மீன் இருக்குது. ஆனால் அன்றைக்கு பேதுருடைய படகுல, பேதுருடைய வலையில் மீன் இல்லை, படகு வறுமையாய் காணப்படுகிறது, மனது வறுமையாய் காணப்படுகிறது, எல்லாருடைய குற்றச்சாட்டுக்கு ஆளாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார், எல்லாராலும் நிந்திக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். அந்த நேரத்திலலாம் இயேசு அவரை அழைத்தார். என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கூட உங்களுடைய வாழ்க்கையில் நொந்து போய் காணப்படலாம். நான் வாழ தகுதியற்றவனா, ஒரு வேலை செய்யக்கு எனக்கு தகுதி இல்லையா, பலன் இல்லையா, எனக்கு யாருமே வேலை கொடுக்கவில்லையே, என்ன வருமானம் இல்லையே, என்னோடய வீட்டுக்காரங்க கூட என்னை நிந்திக்கிறார்களே, என்னோட ஒட்டி பிறந்தவளுக்கு கூட ஓரமாக நிற்கிறார்களே, என்னை பெற்றவளுக்கு கூட என்னை தூக்கி எறிகிறார்களே, எல்லாராலும் மிதித்து போடக்கூடியதான ஒரு கந்தியாக நான் காணப்படுகிறேனே, எல்லாராலும் அற்பமாக எண்ணப்படுகிறேனே, நான் தகுதியற்றவனா என்று சொல்லி நீங்கள் சோர்ந்து போய் இருக்கலாம். ஒருவேளை இந்த நிலைமையில ஆண்டவர் உங்களை அழைக்கிறார், ஆண்டவர் உங்களை தெரிந்து கொள்கிறார். எதுக்காக தெரிந்து கொள்கிறாரு? அவருடைய காரியத்தை தெரிந்து கொள்கிறாரு. உங்களுக்கு உங்களுடைய தொழிலை வர்த்திக்க பண்ணும்படியாக தெரிந்து கொள்கிறாரு. பேதுரு அப்படியே அழைத்து கொண்டு போகவில்லை. நீ வாழ தகுதி உள்ளவன், மீன் பிடிக்க தகுதி உள்ளவன், உன்னுடைய படகு உன்னுடைய வலையிலும் ஏராளமான மீன்கள் வரும், நீ திறமை உள்ளவன் தான். ஒருவேளை மற்றவளை திறமை இல்லாதவள் என்று பரியாசம் பண்ணலாம், நீயும் மீன் பிடிக்க தகுதி உள்ளவன், திறமை உள்ளவன். அவர்களை பார்க்கிற ஏராளமான மீன்களை பிடிக்க உன்னால முடியும். அவர்கள் வலை நிறைய தான் மீன் பிடித்தார்கள். உன்னுடைய வலை கிழிந்து போகத்தக்கதாக மீன், அவள் ஒரு படகு தான் மீன் பிடித்தார்கள். நீ 2 படகு அமலத்தக்கதான மீன்களை பிடிக்கக்கூடியவன்னு சொல்லி திறமையை கொடுத்து, அறிவை கொடுத்து, ஆற்றலை கொடுத்து, அவனை சந்தோஷிப்பித்து தம்முடைய வேலைக்கு அவர் ஏற்படுத்தினார் என்று வாசிக்கிறோம். உங்களை கூட நீங்கள் துக்கத்தோடு சோர்வோடு இருக்கிறீர்களா? அந்த காரியத்தில் உங்களை மேன்மைப்படுத்த, யார் யார் உங்களை பரியாசம் பண்ணினார்களோ அவர்கள் முன்பதாக உங்களை மேன்மைப்படுத்த அவர் ஆசையுள்ளவராய் காணப்படுகிறார். நீ கற்பனை பண்ணி பாருங்க, பேதுரு தன்னுடைய கூட்டாளிகள் எல்லாம் அழைத்தாரே, உங்களுடைய படகு கொண்டு வாருங்க, என்னுடைய படகு நனைஞ்சிட்டு உங்களுடைய படகெல்லாம் கொண்டு வாருங்க, எனக்கு வலையில் ஏராளமான மீன்கள் இருக்குது, நீங்கள் வாங்க அப்படின்னு கூப்பிட்டாரு. அந்த கூப்பிட்ட நண்பர்கள் எல்லாரும் அந்த பேதுருவை நிந்தித்தவளாக இருக்கலாம், பரிகாசித்தவளாக இருக்கலாம், பழி வார்த்தைகளை சொன்னவளாக இருக்கலாம், பேதுரு மனநோக பேசினவளாக இருக்கலாம். அவர்கள் முன்பதாக பேதுருவை சந்தோஷப்படுத்தி
அவனை தம்முடைய வேலைக்கு ஏற்படுத்தினார். உங்களை கூட நிந்திக்கிறவருடைய நிந்தனைகளை அல்ல நிந்தித்தவர்கள் ஆச்சரியப்படக்கூடிய அளவில் திறமை உள்ளவர்களாக மாற்ற ஆண்டவர் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிற இந்த காலவேளையில் ஆண்டவர் பார்த்து ஜெபம் ஆண்டவரே என்னை திறமை உள்ளவனாக மாற்றுங்க, நான் வாழ தகுதி உள்ளவனை என்னை மாற்றுங்க, எல்லாராலும் பரியாசம் பண்ணப்படுகிறேனே என்னை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்க, என்ன உங்களுடைய பிள்ளையாக மாற்றுங்கன்னு சொல்லி ஜெபிப்போமா? நல்ல பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம், வாழ்த்துறோம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டு என்று கர்த்தாவே எங்களை பார்த்து சொல்கிறீரப்பா. அன்றைய சீசலை பார்த்து சொன்னீர் ஆண்டவரே, தெரிந்து கொண்டதப்பா ஆண்டவரை பலகீனமானதை அற்பமாக எண்ணப்பட்டதக்கவர்களை ஆண்டவரை பைத்தியமானவைகளை எல்லாராலும் ஓரமாய் ஒதுக்கப்பட்டவர்களை நீ தெரிந்து கொண்டீரே ஆண்டவரே. ஒருவேளை கர்த்தாவேப்பா அந்த வார்த்தையை கேட்கிற அருமையான உங்களுடைய பிள்ளைகள் கூட ஏசப்பா மனம் நொந்து போய் காணப்படலாம். ஆண்டவர் வேலை இல்லாமல் வருமானம் இல்லாமல் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரப்பா பலருடைய ஆண்டவர் அவமான வார்த்தைக்கு ஆளாக்கப்பட்டு துக்கத்தோடு காணப்படலாம். ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளுக்கு கூட ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரையா வாழ தகுதி உள்ளவளாக, வேலை செய்ய தகுதி உள்ளவளாக, வருமானங்கள் ஈட்டக்கூடிய தகுதி உள்ளவளாக, திறமை உள்ளவளாக இவன் மாற்றி வேணும்னு ஜெபிக்கிறப்பா. உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் இந்த வார்த்தையை கேட்டு என்னோட ஜெபிக்கிற உங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஆஸ்வதிப்பீராக. அவருடைய எதிர்பார்ப்புகளை அவருடைய ஜபங்களை தேவன் கேட்டு பதில் தர வேண்டும்னு ஜெபிக்கிறோம். உங்களுடைய நல்ல நாமத்தை மையப்படுத்துங்க. அப்பாவுடைய கரங்களை அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன் ஆமேன். ஆண்டவர் உம்மை ஆசீர்வதிப்பார்.